ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சூப்பரான குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. என்ன இதில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, இதில் நம்ம ஜாக்ஃப்ரூட் யூஸ் பண்ணுறோம். இது ஸ்வீட் ஜாக்ஃப்ரூட் அடை தான். இந்த ஸ்வீட் அடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையானது கோதுமை மாவு 1 கப் எடுத்துருக்கேன், கூடவே வெல்லம் அதே அளவு எடுத்துக்கலாம். இந்த அடைக்கு 2 முட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை வேணான்றவங்க முட்டையை ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம ரெசிபியோட ஹீரோ ஜாக்ஃப்ரூட் வந்து ஒரு 10 பீஸ் எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் பால், ஒரு 7லேருந்து 8 ஏலக்காவை, 2 ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பலாசொலையில் வந்து கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 முட்டையை சேர்த்து ஜாரை வந்து மூடிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிருந்தா போதும். இப்போ இதை நான் ஒரு பவுலில் வந்து ஷிஃப்ட் பண்ணுறேன். இது கூட நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் அரைச்சி வச்சதை 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம இப்போ கோதுமை மாவு வந்து சேர்க்குறோம். உங்களுக்கு தேவையான கோதுமை மாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஆட் பண்ணதுக்கு ஈக்குவலான வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கணும். வெல்லம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடணும். கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம 1 கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த 1 கிளாஸ் பாலை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலக்க ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து நல்லா வந்து கரண்டி விட்டு கலந்துகிட்டே இருக்கணும், கட்டிலாம் இல்லாமல். இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் 1 கரண்டி மாவை வந்து தோசை ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா வந்து மெலிசாக சுடணும். இதுக்கு வந்து நெய் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நெய் 1 ஸ்பூன் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் அது கொஞ்சம் வேகட்டும். நல்லா செவப்பு வந்த உடனே திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து வெந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்வீட் பலா அடை வந்து தயாராகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.